வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி எக்ஸாம்பிள் 5.21 பார்ப்போம். எக்ஸ்பேண்ட் 1 + x ஹோல் பவர் 2/3 அப் டு 4 டேர்ம்ஸ் ஆஃப் ஃபார் எக்ஸ் லெஸ் தென் 1 கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு வந்து ஃப்ராக்ஷன் வந்துருக்கு. 1 + x பவர் 2/3 வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம தியரமில் பார்த்துருக்கோம். நம்ம புக்கில் கூட தியரம் 5.4 கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸ்பேன்ஷன் ஒரு வாட்டி எழுதுகிறேன். நம்மளுக்கு n ஃப்ராக்ஷனில் இருக்குது. n = 2/3 இன்னும் வந்திருக்கு கிவன். ஃப்ராக்ஷனில் இருக்கனால நம்ம இந்த தியரம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி எழுதிடுறேன். 1 + x பவர் n = 1 + nx + n × n - 1 divided by 2 factorial x square plus n × n - 1 n - 2 power divided by 3 factorial x cube அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே, இந்த ஃப்ராக்ஷன் இந்த தியரத்தில் ஆல்ரெடி பைனாமியல் எனி பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன் இந்த டேர்ம்ஸ் ஆஃப் எது ஃப்ராக்ஷனோ இல்லை நெகட்டிவாக இருந்தாலோ நம்மளுக்கு இந்த தியரம் எடுப்போம். இதில் 1 + n நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2/3 கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே n-க்கு பதிலாக 2/3, x-க்கு பதிலாக x தான் வந்திருக்கு. ஸோ அதையும் ஈக்குவேட் பண்ணும்போது n மட்டும் மாற்றினா போதும் நம்மளுக்கு. இப்போ 1-க்கு பதிலாக 1ன்னு போட்டுரும், n-க்கு பதிலாக 2/3 போட்டுரும், 2/3xன்னு வரும். இங்கே n-க்கு பதிலாக 2/3 × 2/3 - 1 divided by 2 factorial x squareன்னு வரும் ப்ளஸ் 2/3 × 2/3 - 1 × 2/3 - 2ன்னு வரும். x cube divided by 3 factorial ப்ளஸ் அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுறோம். 1 + 2/3 x ப்ளஸ் கீழே 2 ஃபேக்டரியல் இருக்குது, மேலே ஒரு 2 இருக்குது. 2 கேன்சல் பண்ணிடுவோம். 1/3 × இது 2 - 3/3ன்னு வரும். அப்போ -1/3 × x ஸ்கொயர் ப்ளஸ் 2/3 இங்கே இருக்குது. திருப்பி ஒரு 2/3னா திருப்பி ஒரு -1/3 வரும், -4/3ன்னு வரும். ஓகே, 2/3 × -1/3 × -4/3 divided by 3 ஃபேக்டோரியல்னால் 3 × 2ன்னு போட்டுக்குவோம் ப்ளஸ் இது x cube ப்ளஸ் அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ நம்மளுக்கு இங்கே 2 × 2 கேன்சல் பண்ணிக்கிறோம். வேறு எதாவது கேன்சல் பண்ண முடியல, அப்படியே விட்டுறோம், அப்படியே எழுதுகிறோம். ஓகே, 1 + 2/3 x -1/9 x ஸ்கொயர் ப்ளஸ் நம்மளுக்கு மேலே 4 டிவைடட் பை 9 × 9 81 x க்யூப்னு வருது. ஓகே, ப்ளஸ் அப்படியே போயிட்டே இருக்கும் சீரிஸ். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.